வங்கி சார்ந்த விஷயத்தில் அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம், டீச்சர்ஸ் உத்தியோகத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்களை தரவல்லது. ஜோதிடராக இருக்கட்டும், மாந்திரிகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்றங்களை தரவல்லதாகவும், உங்களுடைய பாக்கு ஸ்தானம் எல்லாம் இப்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஐயா யாரானா இருக்குங்க ஐயா, நான் ஒன்றும் வேணான்னு சொல்ல. இந்த காலம் உகந்த காலமாக நீங்கள் மாற போகிறீங்க. இது எப்படிதுன்னா வழி நடத்த போகுது, நம்மளை சரியாக வழி நடத்தக்கூடிய காலம். இந்த நீச்சகதி பெற காலத்தில் தான் நம்ம யாருன்னு இந்த உலகத்தை காட்டும். எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு குருநாதனாகவே இருப்பாங்க இவங்க. ஒரு குருநாதராகவும் குரு பாக்கியம் பெறக்கூடிய காலத்தை இவங்க பெற போகிறாங்க. இவங்க தலைமை பொறுப்பாளராக கூட இருக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. இந்த காலம் உகந்த காலம் என்றே சொல்வேன். இறைப்பணியோடு இவங்க செயல்பட போகிறாங்க. இந்த நேரத்தில் அவங்கள பார்த்தோன்னா ஒரு பக்தி மார்க்கத்தில் இருப்பாங்க. இப்போ ஒரு மனுஷன் தனிப்பட்ட முறையில் எல்லா செயல் திட்டத்தையும் உருவாக்கிட்டானா அதுக்கு பிற்பாகத்தில் பார்த்தோன்னா அவருடைய மாற்று வழியாக இருக்கும். என் முகத்தை உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல சில பேர். இந்த முகம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, உள்ளூர் இருக்கக்கூடிய முகம் இப்பொழுது வெளிவரும். அந்த மறைநாணத்தை இவங்களே தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஓஹோ, நாம் எதோ தவறு செய்துட்டோம், இந்த நேரத்தில் நம்ம சரியான முடிவை நாம் எடுக்காத விட்டுட்டோமே, இதனால் இதே மாதிரி ஃபார்முலாவை நாம் ஏன் தொடாத விட்டுட்டோம். இதனால் இது வரைக்கும் ஆதாயமே இல்லைங்க, நான் ஏதோ வாழ்க்கை தரத்தை வாழ்ந்துட்டுருக்கேன்னா அந்த வாழ்க்கை தரம் இப்பொழுது மாறும். நல்ல ஒரு தூண்டுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற போகிறீங்க. மாற்று வழி என்று சொல்கிற மாதிரி உங்களுக்கு உறவுகள் கை கொடுக்க போகுது. இது வரைக்கும் வாழ்வாதாரமே இல்லைன்னாலும் தலைமை பொறுப்பாளராக இருந்து தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் பெறுவது. 9 என்பது சொல்லக்கூடிய அமைப்பு பெற்றால் ஒரு நீர் சார்ந்த விஷயத்தில் நம்ம மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கணும். நீர்நிலைகளோ அந்த நீர் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு பிரச்சனைகளை தரும், மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. தந்தையார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும், தந்தை 9 என்பது தந்தை பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம், சொத்து பிரச்சனை, நிலபுலம் சேர்க்கை என்று சொன்னால் அந்த சொத்து பிரச்சனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நீர் அமைப்பு பெறுவது, நீரால் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி தருவது. இந்த நேரத்தில் நீர் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்களை தரவல்லதாகவும் இருக்கும். கடுமையான தாக்கத்தையும் கொடுக்கும். இந்த நேரத்தில் இந்த சளி பிடிக்கிறது, தொந்தரவு பண்ணுறது, தலைவலி வர்றது இதெல்லாம் கொடுக்கும். ஒரு பிரச்சனை தரதும் நல்லதாக இருக்கும். ஒரு பாதி பாகம் நன்றாகவும் இருக்கும். விருச்சிக ராசிக்கு கைகால்களில் பிரச்சனை, கொஞ்சம் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த நேரத்தில் இருக்கும் ஐயா. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது. இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக தாக்குற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். இல்லை நோய் நொடிகள் விலகுவதை நீங்கள் ரொம்ப நாள்படம் இருந்ததுன்னா, ஒரு மனுஷன் நீச்சகதி என்பதை விட அவர் அமர்ந்திருக்கும் இடத்தோட தன்மை நோய் நொடிகளை நீக்கக்கூடிய இடம் கடகராசி. இந்த 4ஆம் இடம் சுகம் என்பது சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் அந்த இடத்துல இருந்தாவே அந்த மருந்து சரியான முறையில் இந்த நேரத்தில் ரொம்ப நாளாக நான் சாப்பிட்ருக்கேன் ஐயா, நோய் நொடி விலகலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அந்த மருந்து தன்மையை அதிகப்படுத்தி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து நோய் நொடிகளை விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். சர்ஜரி சார்ந்த விஷயத்தில் இது ஒரு நல்ல அமைப்பினை பெறும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா அந்த சர்ஜரி செய்ய முடியல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உகந்த காலமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, மஞ்சக்காமலை இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாழ்வியல் மாற்றங்கள். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க ஏற்கனவே நிறைய நொந்து நூடுல்ஸ்லாம் ஆயிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியல. வங்கி சார்ந்த விஷயத்தில் அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம், டீச்சர்ஸ் உத்தியோகத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்களை தரவல்லது. ஜோதிடராக இருக்கட்டும், மாந்திரிகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்றங்களை தரவல்லதாகவும், உங்களுடைய பாக்கு ஸ்தானம் எல்லாம் இப்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஐயா யாரானா இருக்குங்க ஐயா, நான் ஒன்றும் வேணான்னு சொல்ல. இந்த காலம் உகந்த காலமாக நீங்கள் மாற போகிறீங்க. இது எப்படிதுன்னா வழி நடத்த போகுது, நம்மளை சரியாக வழி நடத்தக்கூடிய காலம். இந்த நீச்சகதி பெற காலத்தில் தான் நம்ம யாருன்னு இந்த உலகத்தை காட்டும். நம்மளுடைய தகுதி எப்போனா, நாம் என்றைக்கு கீழே விடுறோம் பார்த்திங்களா, அன்றைக்கி தான் தெரியும் நம்மளுடைய தகுதி என்னென்னு. எந்த இடத்துல விழுந்திருக்கும், நம்ம உயிரோடு இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்ச் சொல்கிறோமில்ல, நம்மளை இறைவனே தாங்க போகிறார். நீர்நிலைகள் என்று சொல்லக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றத்தை தரவல்லதாகவும் இருக்கும். அதில் கொஞ்சம் உஷாராக இருங்க. பெரிய மூத்தவர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தந்தையார் ஸ்தானத்தின் மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க. இந்த நேரத்தில் தந்தையார் உறவுகளில் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க மேலே நம்ம அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். உடல் உபாதைகள் பெரிய லெவல்லாம் வராது. நல்ல வருமானத்தை தரும். இந்த நேரத்தில் மறைமுக வருமானத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஐயா. இந்த மறை நாணமே 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய என்ன சொல்லுவாங்களா,
8 என்பதே மறைவு. விருச்சிக ராசிக்காரங்க 8வது ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு. அவங்களுக்கு இப்போது நாணம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அந்த நாணம் மங்கள யோகமாக மாறப்போகுது. இவங்களுக்கான மங்கள யோகத்தை ஏற்படுத்தி தந்து தான் போகிறார். இது வரைக்கும் நோய் நொடிகள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்குங்க. ரொம்ப வாழ்க்கையில் நொந்து நூடல் சாணவங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரங்களாம் திருமண பந்தத்தை கூட ஏற்படுத்தி தரும். காதல் திருமண உறவுகள் கைகூடும் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொன்னால் உண்மையை சொல்ல, இவங்களுக்கு யோகம் தரக்கூடிய காலமாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி இருக்க போகிறது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு குருநாதனாகவே இருப்பாங்க. ஒரு குருநாதராகவும் குரு பாக்கியம் பெறக்கூடிய காலத்தை இவங்க பெற போகிறாங்க. இவங்க தலைமை பொறுப்பாளராக கூட இருக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. இந்த காலம் உகந்த காலம் என்றே சொல்வேன். இறைப்பணியோடு இவங்க செயல்பட போகிறாங்க. இந்த நேரத்தில் அவங்கள பார்த்தோன்னா ஒரு பக்தி மார்க்கத்தில் இருப்பாங்க. இப்போ ஒரு மனுஷன் தனிப்பட்ட முறையில் எல்லா செயல் திட்டத்தையும் உருவாக்கிட்டானா அதுக்கு பிற்பாகத்தில் பார்த்தோன்னா அவருடைய மாற்று வழியாக இருக்கும். என் முகத்தை உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல சில பேர். இந்த முகம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, உள்ளூர் இருக்கக்கூடிய முகம் இப்பொழுது வெளிவரும். அந்த மறைநாணத்தை இவங்களே தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஓஹோ, நாம் எதோ தவறு செய்துட்டோம், இந்த நேரத்தில் நம்ம சரியான முடிவை நாம் எடுக்காத விட்டுட்டோமே இத்தனால, இதே மாதிரி ஃபார்முலாவை நாம் ஏன் தொடாத விட்டுட்டோம், இந்த வேலையை நாம் ஏன் ஒழுங்காக செய்யாத விட்டுட்டோம், அதனால தான் நம்ம பின்தங்கி போயிட்டோம், ஒழுங்கான மருத்துவமோ ஒழுங்கான வேலையோ நாம் ஏன் செய்யாத விட்டுட்டோம், இதை நாம் இனிமேல் ஃபாலோ பண்ணுவோம், நம்ம கோபத்தை நாம் இனிமேல் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், கோபத்தால் தான் நாம் கெட்டுட்டோன்றதுக்கு இதுவே முதல் உதாரணம். நம்ம எடுக்கின்ற முடிவுக்கெல்லாம் முதல் காரணம் எதிரான கோபம். அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சற்று அதிகம்தான். வேகமாகவும் செயல்படும். இந்த நேரத்தில் இப்பொழுது குறைவாக செயல்பட்டு அதுவே ராஜ யோகத்தை ஏற்படுத்தி தருவது. நமக்குள்ள சிந்தனை செயல்களை எல்லாம் மாற்றி அமைத்து இறைவனே நம்மளுக்கு தந்துட போகிறார். அதுவே பாக்கியமாக மாறப்போகுது. மறைமுக வருமானம், லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும், இது வரைக்கும் இழந்துட்டு இருந்த செல்வங்கள் எல்லாம் இனிமேல் மாற்றி கொடுத்துட்டு நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறார். நல்ல அமைப்பினை பெற்றுத்தரக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறீங்க. என்ன சொல்கிறதுன்னா, உலகம் நம்மளை இது வரைக்கும் பார்க்கலன்னா இனிமேல் உன்னதமாக பார்க்க போகிறது. நம்மளும் அந்த பழைய நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து தான் சேர்க்க போகிறான் இறைவன். அப்படின்றதுக்கு உதாரணமே இந்த செவ்வாய் பெயர்ச்சி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் அமரப்போகுது. சந்திரனோட வீட்டில், சந்திரன் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, சந்திரன் அவரோட வீட்டில் இருந்தாலும் சரி, நல்ல யோகத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம ராசியில் தான் நீச்சகதி பெறுவார். அவரோட வீட்டில் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் நீச்சகதி பெறுவார். இந்த நேரத்தில் நம்மளுக்கு ராஜயோகத்தையும் ஏற்படுத்தி தரும். கேந்திரம் பெறக்கூடிய கிரகங்கள் ராஜயோகத்தை ஏற்படுத்தி தரும் என்று தான் கொடுத்துருக்காங்க. நல்ல முன்னேற்றம் தரவல்லதாகவும் பெரிய பெரிய மாற்றங்கள் தரவல்லதாகவும் இந்த காலம் இருக்க போகிறது. உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு அமைப்பினை பெற்று ஒரு பெரிய மாற்றங்களையும், தந்தையார் வழி சொத்துக்களை நாம் அபகரிக்கக்கூடிய காலமாகவும், தந்தை வழி சொந்தங்களோ தந்தையார் சொத்துக்களோ நீங்கள் உங்கள் பேரில் சார்ஜ் எடுத்துக்குவீங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லை, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கூடிய பாக்கியம் பெறும். தந்தையார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளணும். அந்த நரம்பு சார்ந்த விஷயங்கள், நம்மளுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளும், இந்த சொல்லணும் மஞ்சள் காமாலை, இந்த டைஃபாய்டு, இந்த மாதிரி பிரச்சனைகளும் லைட்டாக வரும். அதுவும் சரியாயிடும் ஐயா. ஏன்னா அவர் 120 நாட்கள் வக்கர நிவர்த்தி அடையும் போது உங்கள் தேவைகள்லாம் ஒரு மருத்துவமோ மாந்திரமோ ஐயா, உணவு சார்ந்த விஷயங்களாகட்டும், எதனா இருக்கட்டும், நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா இதில் ஒரு பெரிய நன்மதிப்பை பெற்று தான் நீங்கள் வாழ போகிறீங்க. ஒரு தொழில் செய்கிறீங்களா, அதில் நன்மதிப்பை பெற்று தான் நீங்கள் வாழக்கூடிய காலம் பெறுவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். இறை நினைப்போடு இந்த காலத்தில் இருக்க வேண்டிய காலமாகவும் இருக்க பெறப்போது. உங்களை பார்த்தாவே ஒரு ஆன்மீக சிந்தனை விவரக்கூடிய காலத்தை கொடுத்துருவார் இறைவனே. எதுவும் நிரந்தரம் இல்லைன்ற மாதிரி ஒரு எண்ணம் கூட நம்மளுக்கு இந்த நேரத்தில் தோன்றும். எதுவும் நிரந்தரம் இல்லை, நாம் செய்கிறதெல்லாம் தவறான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டோம், இதை மாற்றி அமைக்க போகிறார். தான் சொன்ன மாந்திரிகம் செய்கிறவங்களாகட்டும், மறைநாணம் என்று சொல்லக்கூடிய வேதத்தை தேர்றவங்களாகட்டும், இறைப்பணியே சிவன் தொண்டு முருகன் தொண்டு என்று சொல்லியிருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல முன்னேற்றம் தரவல்ல காலம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், முருகனே தெய்வமாக வழிபடுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஏற்றத்தை தரவல்லதாக இந்த காலத்தை மாற்றி அமைச்சிருவார். திடீர் திருமண யோகத்தையும் காதல் பாக்கியத்தையும் கொடுத்துருவார். வேலை வாய்ப்பு எல்லாம் நம்மளை தேடி வந்துடும் சாமி, நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது உன்னதமான காலம். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி எப்படின்னா வந்துடுவீங்க. நீங்கள்
இது ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லுவேன். இது தேடும் பொழுது தான் கிடைக்கும். இதெல்லாம் தேட வைப்பார் இந்த நேரத்தில். தவறான விஷயங்களும் நம்ம கண்ணில் தெரியும். அதிலேருந்து விலகிறதுக்கு வழியை பாருங்கள். பெரியவங்களை கேட்டுட்டு செய்யுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தவறான எண்ணத்தையும் தவறான பாதையும் காட்டும். ஒரு ஓடம் இருக்குதுறான்னா அது ஒரு பாகமாக ஓடாது, ஒரே சரியாக ஓடாது. மேடு வெள்ளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறும். ஒரு இடத்துல வேகமாக குதிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல தவழ்ந்து போகிற மாதிரி இருக்குல்ல, அதே தான். அந்த தவறான பாதையை நாம் தேர்ந்தெடுக்காமல் பார்த்துக்கணும். வாழ்வியல் அது வெள்ளம் வேறு, நம்ம வாழ்க்கை என்பது வேறல்லவா. சற்று யோசித்து செய்ய வேண்டிய காலம். இந்த நேரத்தில் வேகத்தையும் அதிகரிக்கும், செயல் திட்டங்களையும் அதிகரித்து காணப்படும். இந்த வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வாதாரம் மாற்றி அமைத்து பெரிய உன்னதமான செல்வத்தை பெற போகிறீங்க. நல்லதெல்லாம் நடக்க திருச்செந்தூர் முருகன், விருச்சிகராசிக்காரங்க அனைவரும் திருச்செந்தூர் முருகனையும், இந்த குருநாதர் என்று சொல்கிற மாதிரி குருவர்களை எல்லாரையும் நீங்கள் மதிக்கிறதும் குருநாதர் என்று சொல்கிற மாதிரி அந்த ஜீவ சமாதியை வழிபடுவதும், முருகப்பெருமானை வழிபடுவதும், குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை இவங்களாம் மதிக்கிறதால பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்வில் ஏற்படும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.